இந்த அழகான மாலை பொழுதுல அந்த அம்புலி பொண்ணு வந்து இடி இடிக்கிற சவுண்டு, மழை பெய்யுற சவுண்டு கேட்ட உடனே வெளியே வந்து பார்க்குது. அப்போ அந்த மரம்லாம் மழையில ஆடுது, நனைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த பசு மாடெல்லாம் மழையில நனைஞ்சிக்கிட்டு வந்து வீட்டு வாசல்ல நிற்கிது. அந்த பொண்ணு பார்த்துட்டு நல்லா மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அம்புலி பொண்ணு என்ன பண்ணுது, அந்த கிளைமேட்டை பார்த்து மழையில நனைஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த அழகான கிளைமேட்ல மழை வந்து சோன்னு பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை பார்த்து அம்புலி பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஹாப்பியா அந்த மழையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மழையோட அழகா, இந்த மழை அழகா, இல்லை அந்த பொண்ணோட சிரிப்பு அழகான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ அம்மா வந்து அபுரு அபுருன்னு கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க. அதோட வந்து அபுருமா அம்மா வந்து கறி குழம்பும் வீட்லேயே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட அம்மா வாமா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபுரு குட்டி தங்கம் வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு செல்லம்மா அபுருவை கூப்பிடுறாங்க. அபுரு வந்து அந்த மலையில நனைஞ்சிட்டு அந்த ஹாப்பினஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த குட்டி பொண்ணு. அப்போ அந்த அபுருக்கு அந்த மலையை விட்டு வர மனசே இல்லை. அம்மாவும் அந்த அபுரும் மலையில நனைஞ்சி அந்த மலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சாப்பாடு போட மனம் வீடு ஃபுல்லாக மணத்துக்கிட்டு அந்த மண் வாசனை, இந்த சாப்பாடோட மனம், அந்த வில்லேஜ் ஸ்டைல் வாழ்க்கை, இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கும்போதே நமக்கும் ஹாப்பியா இருக்கு. அதோட எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. அவங்க அப்பா அம்மா அபுரு அதோட அவங்களோட பூனை எல்லாம் உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க. அந்த கிளைமேட்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அதோட அபுரு அந்த பூனையை பார்த்துக்கிட்டு கேட்டு என்னோட லவ்லி கேட்டு நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குது. அதோட அந்த லவ்லி கேட்டும் நான் சாப்பிட்றேன் அபுரு பாப்பா அப்படி சொல்லிட்டு சாப்பிடுது. அதோட அபுரு குட்டி செல்ல குட்டி எனக்கு ஸ்கூல்ல எல்லாம் நடந்துச்சு, ஹோம்ஒர்க்லாம் படிச்சுட்டியா பாப்பா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. அம்மாவும் அபுருக்கு உனக்கு என்ன பாப்பா வேணும், இட்லி சாப்பிட்றியா பாப்பான்னு சொல்லி அபுருக்கு ஃபேமிலியோட அபுரு பாப்பா சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அதோட அந்த ரெயின் கிளைமேட் வந்து ரொம்ப செம்மையா இருக்கு. இந்த செம்மையான இட்லி வித் மட்டன் குருமாவோட ரெயின் சீசனோட என்ஜாய் பண்ணிட்டு அந்த வில்லேஜ்ல அந்த குடும்பமே ஹாப்பியா இருக்காங்க. இதே மாதிரி வில்லேஜ் லைஃப் நம்மளும் மிஸ் பண்றமேன்னு சொல்லி தோணுது. வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரெய்னி சீசனோட அந்த கிளைமேட்ல அந்த வில்லேஜோட அந்த கிளைமேட்ல ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த ஃபேமிலி கியூட்டா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியா வாழ்றாங்க. அந்த கேட்டு தான் அந்த பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அபுரு குட்டிக்கு அந்த கேட்டை ரொம்ப லைக் பண்ணி அப்பா எனக்கு இந்த கேட்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா, அந்த கேட்டை எடுத்து நான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அபுரு குட்டி. அதோட அவங்க அம்மா அப்பா சரி பாப்பா உனக்கு நீ நல்ல ஃப்ரெண்டு கேட்டா வச்சுக்கோ, கேட் வந்து நல்ல ஒரு அனிமல், அது வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அதை நம்ம நடந்துக்கும் பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அபுரு பாப்பா ஹாப்பியாக ஜாலியாக ஓகேப்பான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டைல் வீடியோஸ் வந்து நீங்கள் உங்கள் குட்டி தங்கங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா நம்ம அபுரு ஸ்டோரியை